ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜ மகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்மிகி வருடம் தை மாதம் 11ஆம் தேதி 24/1/2017 செவ்வாய்க்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். நம்ம பாரம்பரியத்தில் இந்த ஆபரணங்களுக்கு தனி சிறப்பு உண்டு. ஒவ்வொரு இடத்துல அணியக்கூடிய ஒரு ஆபரணத்துக்கு ஒரு பேர் உண்டு. சிவபெருமானுக்கு நாகாபரண பூஷிதன்னு நாகத்தையே ஆபரணமாக அணியக்கூடியவன்னு சொல்லுவான். அந்த காலத்தில் நல்ல வில்லாளிகள் ராஜாக்கள் தோல் வலைன்னு தோலில் அணியிறது உண்டு. அதேமாரி வீரத்தோட அடையாளமாக காலில் கழல் அப்படின்னு ஒன்று அணிவான். ஒரே ஒரு இதில் மட்டும், ஒரு காலில் மட்டும். ஆஞ்சநேயருக்கு அந்த காலில் மணி உண்டுன்னு சொல்லுவாள். வலன்னு ஒரு அசுரன் சிவபெருமானை குறித்து கடுமையான தபஸ் பண்ணுறார். அந்த காலத்தில் ராட்சசர்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் எடுத்ததில் உறுதியாக இருந்து முரட்டுத்தனமாக போராடுவான். அந்த ராட்சச பக்தின்றது உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் தபஸ் பண்ணுறது. எப்பயுமே சுவாமி ராட்சச பக்தியாக இருந்தாலும் அல்லது சாத்வீகமான பக்தியாக இருந்தாலும் அனுகிரகம் பண்ணுறது அனுகிரகம் தானே. அவர் வளனுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்து என்ன ஒன்றுன்னு கேட்குறார். அப்பயே சொல்கிறார், நீ உன்னோட அகந்தையாலேயே நீ ஏமாந்து போயிடுவே, நீ உன்னோட அகந்தையால் நீ ஏமாந்து போயிடுவே என்றா. இல்லை நான் அழியாத வரத்தை கொடுன்றார். திரும்பி சுவாமி சொல்கிறார், இப்படி கேட்காத, உன் அகந்தை உன் அழிக்குன்றார். இல்லை நான் எப்படி அழிஞ்சாலும் என்னோட சரீரம் என்றைக்கும் ஒளிவிடணும், என்னோட இது நான் நித்திய ஜீவிதமாக இந்த பூலோகத்தில் இருக்கணும், அதுக்கான வரத்தை கொடுன்றார். இந்த வரத்தால் நீ ஒரு சுகத்தையும் அனுபவிக்க மாட்டேன்னு சொல்கிறார். இருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்டதுனால அந்த வரத்தை கொடுத்துட்டு கர்வத்தோடு வரார். அப்போ இந்திரன் எதிர வரார். எப்பயுமே பார்த்தீங்கன்னா புத்தி உள்ளவன் பலவான் அப்படின்னு சொல்லுவாள். யார் புத்தி உள்ளவனோ அவனே பலவான். இந்திரன் பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனத்தால் இந்த ராட்சச ஜெயிக்கணும்னு வரார். இப்போ வலனுக்கு ஒரு எண்ணம், தான் அளவுக்கு அதிகமான வரத்தை பெற்றுட்டோம், சிவ தரிசனம் அடைஞ்சிட்டோம், இந்த இந்திரன்லாம் நமக்கு சாதாரணம் கால் தூசு நினச்சி வரான். இந்திரன் உடனே ஒரு வணக்கம் போட்ட உடனே என்ன உனக்கு கேளுன்றான். உடனே நான் பண்ண போகிற யாகத்துக்கு நீ பசுவாக வரணும், அதான் என்னென்னா உன்னை பசுவாக வச்சு வெட்டி பலி கொடுத்துறேன்னு கேட்குறார். அடடா, நம்ம ஏமாந்து போயிட்டோமே, ஒரு நிமிஷத்தில் நம்ம இப்போ தான் வர வாங்கினோம், உலக சுகம் எதையுமே அனுபவிக்கலை, கடைசியில் இப்படி ஆகிட்டோமேன்னு வருத்தப்படுறான். உடனே பிரம்மா சொல்கிறான், அதெல்லாம் நீ வருத்தப்படாத, இந்திரன் உன்னை யாக பசுவாக வெட்டினாலும் உன்னோட ஒரு உறுப்புகளும் கலியுகத்தில் எல்லா மக்களும் கொண்டாடுவா. விலை மதிப்பில்லாத ஒரு பொருளாக உன்னோட சரீரம் மாறிடும், நீ கவலைப்படாத, கலியுகத்தில் நீ எப்பயும் ஜீவிதத்தோடு இருப்பேன்றான். அதுக்கப்புறம் அவனோட சரீரத்திலேருந்து வந்த ரத்தம், தசை, கபம், முடி, கண் எல்லாமே பார்த்திங்கன்னா நவரத்தனமாக மாறினதாக சொல்லுவான். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி புதன் 7, சந்திரனும் 7. 7ஆம் இடத்திலே புதன் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டு அவ்விரண்டு கிரகங்களும் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிசார கதியிலே குரு வந்திருக்கிறது. அந்த குரு துலாமிலிருந்து 9ஆம் பார்வையாக மிதுனத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. குருவின் பார்வையும் புதனின் பார்வையும் ஒரு சேர கிடைக்கும் அற்புதமான ஒரு நேரம் இது. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நிச்சயமாக நடைபெறும் என்று சொல்லலாம். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், பொருளாதாரத்திலே முன்னேற்றம், குடும்ப உறவுகளுக்கிடையே ஏதேனும் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது ஒற்றுமைகளாக அது மாறிவிடும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதனுடைய சிந்தனை ஓட்டம் மாறும். ஒரு பர்டிகுலர் பீரியடில் ஒன்று தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், இன்னொரு பீரியடில் அதையே ரைட்டும்பா. ஒரு ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மனமும் புத்தியும் பக்குவப்படுகின்றது. எல்லா வயசுலையும் நம்ம ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொரு வயசில் ஒரு மாதிரி நமக்கு மெச்சூரிட்டி வரும்போது அப்போது சில விஷயங்கள் பிடிக்கும், சில விஷயங்கள் பிடிக்காமல் போயிடும். அந்த ஏஜ் மெச்சூரிட்டி வரும்போது தான் ஒரு மனுஷனுக்கு பக்குவம், மனப்பக்குவம் ஏற்படும்.
மிதுன ராசிக்கு இன்றைய தினம் அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு மனநிலை. நீங்கள் எதை விரும்ப வேண்டுமோ அதை விரும்புவீர்கள், எதை எதிர்பார்க்கிறீர்களோ அது நடக்கும். நீங்கள் நினைப்பது போலவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குடும்ப உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் சுமூகமான முறையிலே தீர்ந்துவிடும். யாரை நீங்கள் எதிரியாக நினைத்து கொண்டிருந்தீர்களோ அவர்கள் உங்களோடு வந்து பேசி பழகி உங்களுடைய குணத்தையே மாற்றி விடுவார்கள். அத்தகைய ஒரு திருப்பு முனையாக சில நல்ல விஷயங்களெல்லாம் இன்றைய தினம் நடைபெறப் போகிறது. வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய லாபம் ஏற்படும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருவின் வீட்டில் புதனோடு இணைந்திருக்கின்ற மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம். ராசிக்கு 4ஆம் இடத்திலே அதிசார கதியிலே வந்திருக்கின்ற வியாழ பகவான் இப்பொழுது கும்பம், மேஷம், மிதுனம் ஆகிய 3 வீடுகளை பார்த்து கொண்டிருக்கிறது. கடகராசிக்கு 8, 10, 12 ஆகிய 3 வீடுகளுக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருப்பது ஒரு மிகப்பெரிய யோகம். 8ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களது ஆரோக்கியம் சீராகும். தீமைகள் வராமல் தடுத்து விடும். 8ஆம் இடத்தை குரு பார்த்தால் என்ன பலன் அப்படின்னா, தீமைகள் நடக்காமல் தடுக்கும். அஷ்டமஸ்தானங்கிறது பல விஷயம் இருக்குது. அது ஆயுசுன்னு சொல்லலாம். வாரிசுக்கும் 8க்கும் தொடர்பு இருக்குது. வாரிசுன்னா நம்ம 5ஆம் இடம் மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கோம். 5 மட்டும் இல்லை, 8ஐயும் எடுத்துக்கணும். 8ஐயும் கணக்கில் எடுத்துக்கிட்டால் தான் 5க்கும் 8க்கும் உள்ள தொடர்பை பார்த்தோன்னா தான் வாரிசு கணக்கு புரியும். 8ஆம் இடம் என்பது ஒருவருக்கு ஏற்படக்கூடிய விபத்துக்கள், ஆபத்துக்கள், எதிர்பாராத ஷாக்கிங் விஷயங்கள்லாம் லைஃப்பில் நடந்தால் அதெல்லாம் அஷ்டமஸ்தானத்துடைய விளைவு என்று சொல்வார்கள். ஒகோன்னு இருக்கிற திடீர்னு வீழ்ச்சி அடைஞ்சானா 8ஆம் இடத்துல ஏதோ ப்ராப்ளம்னு அர்த்தம். அது எந்த வீழ்ச்சியாக இருந்தாலும் சரி, பொருளாதார வீழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஆரோக்கிய வீழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்லது அபக்கியாதி ஏற்பட்டு அதனால் வீழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எத்தகைய வீழ்ச்சி ஏற்பட்டாலும் அது அஷ்டமஸ்தானத்தின் விளைவு என்று தான் சொல்வார்கள். அஷ்டமஸ்தானம் என்பது மிக முக்கியமான ஒரு இடம். ஆக இப்பொழுது அஷ்டமஸ்தானத்தை குரு பார்த்து கொண்டிருப்பதால் எத்தகைய வீழ்ச்சியும் உங்களுக்கு வராது. நீங்கள் எழுச்சி அடைவீர்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள். மிகச்சிறப்பான ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். 10ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருப்பதால் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். எந்த தொழிலாக இருந்தாலும் அது நல்லாயிருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் மிகச்சிறப்பான ஒரு மன அமைதி ஏற்படும். 12ஆம் இடம் என்பது மன அமைதி, உறக்கம், மோட்சம், விரயம், இல்வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கக்கூடிய ரகசியங்கள் 12ஆம் இடத்தை சொல்லும். தம்பதிகளுக்கு மட்டும் தெரிந்த ரகசியங்கள் 12ஆம் இடத்திலே உணர்த்தப்படும். அப்படியே ஒரு முக்கியமான இடம் அது. சீக்ரெட் பிளேஸ்மாங்க. அதை 12th ஹவுஸ் இஸ் கால்டு சீக்ரெட் பிளேஸ். ஒரு மனுஷனுடைய லைஃப்பில் இருக்கிற சீக்ரெட்டெல்லாம் வந்து 12th ஹவுஸில் தான் பிரதிபலிக்கும். ரகசியங்கள் வச்சுருக்கானா இல்லையான்றதெல்லாம், ரகசியமாக எதாவது வச்சுட்ருக்கானாங்கிறதும் அதில் தெரிஞ்சிடும். அந்த 12ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருப்பதால் மன அமைதி பெறுவீர்கள். நிம்மதியாக தூக்கம் வரும். பிரச்சனை இருந்தால் தூக்கம் வராது. பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். அதனால் நல்லா தூங்குவீங்க. தூக்கம் வராததற்கு 2 காரணம். ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று பிரச்சனைகள், கடன், எதிரி, அவமானம். இந்த மாதிரி இது எதுவுமே இல்லாத நாள் இன்றைய நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே புதன் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. 3ஆம் இடத்தில் இருக்கும் குரு இப்பொழுது உங்களுக்கு மிக அற்புதமான சில நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற நல்ல நேரம். 7, 9, 11 ஆகிய வீடுகளை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. 7ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் கேதுவிற்கு குரு பார்வை கிடைக்கிறது. 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை என்பது குருபலன் என்று அர்த்தம். 7ஆம் இடத்தை குரு பார்த்தால் திருமணம் நடக்கும். 7ஆம் இடத்திற்கு குரு வருவதை விட 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது தான் இன்னும் சிறந்தது. இப்பொழுது 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் திருமண வயதில் இருக்கும் சிம்மராசி இளம் ஆண் பெண்களுக்கெல்லாம் திருமணம் நடந்து முடிந்துவிடும். திருமணம் ஆன தம்பதியர் மகிழ்ச்சியாக இல்லறம் நடத்துவார்கள். வியாபாரத்திலே நல்ல லாபம் கிடைக்கும். முன்பு ஏற்பட்ட நஷ்டங்களெல்லாம் இப்பொழுது சரி செய்து விடுவீர்கள்.